இனிய நாள் வணக்கம் என்று வழக்கம் போல் இயம்ப இயலாத நிலையில் உள்ளேன் நான். கரூரில் நிகழ்ந்த விஜயின் பரப்புரையில் நிகழ்ச்சியில் நிகழ்ந்த மரணங்களில் வேதனையால் இவைகளுக்கு யார் பொறுப்பு? அவரை இவரை குறை சொல்வதில் பலனில்லை. முதலில் ஒரு பிரபலத்தின் நிகழ்ச்சி ஒரு இடத்தில் நிகழுமாயிருந்தால் அவர்கள் மீது கொண்ட அன்பும் ஆர்வம் உள்ளவர்கள் நிறைய அவரை நேரில் காண வேண்டும் என்ற ஒரு அவாவில் வரத்தான் செய்வார்கள். அவ்வாறு நிகழ்ச்சி நிகழும் போது என்ன செய்ய வேண்டும்? அதற்கு தக்க இடமாய் விசாலமாய் இடங்கள் அமைந்திருக்க வேண்டும். குறுகிய இடத்தில் நிறைந்த மக்கள் கூடும் அளவிற்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்ந்தால் அதில் இது போன்ற கொடூரமான மரணங்கள் ஏற்படுவதற்கு, விபத்துகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அதை ஏன் இந்த நிகழ்ச்சி தயார் செய்தவர்களோ இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியவர்களோ ஏன் பொருட்படுத்தவில்லை என்பது ஒரு வருந்தத்தக்க நிகழ்வே ஆகும். எவ்வாறாயினும் இவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நிகழும் போது அதீத மக்கள் கூடுவார்கள் என்பதால் இதை ஒரு நிறைந்த திறந்த வெளியில் அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கலாம். அவ்வாறு ஏற்பாடு செய்திருப்பின் இது போன்ற ஒரு இழி மரணங்களும் வேதனைகளும் நிகழ்ந்திருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள். இது அவர்களது பழி வாங்கும் படலம், இது இவர்களது கவனக்குறைவு, அது இது என்று ஏதேதோ கூறுகிறார்கள். எது எங்கனம் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். இதில் நான் எவரையும் அவர் இவர் என்று சொல்லி அரசியலாக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நான் ஒரு பொதுநலவாதி. மக்களே, இது போன்ற நிகழ்வுகளை முதலில் நமது உயிர் நமக்கு முக்கியம். ஆகையால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நிகழும் போது நாம் நமது சிந்தையை ஏற்ற வேண்டும். இவ்வளவு கூட்ட நெரிசலுக்கு நாம் இங்கு இருக்க வேண்டியது அவசியமா? அதுவும் சிறுவர்களையும் குழந்தைகளையும் நாம் அழைத்து சென்று இங்கு இருக்க வேண்டியது அவசியமா? இப்ப பாத்தீங்களா எவ்வளவு ஒரு கொடூரமான நிகழ்ச்சி, இழி நிகழ்வு நிகழ்ந்துள்ளது என்று. இப்ப நம்ம முதல்ல நம்மளோட உயிரையும் நம்மளோட பாதுகாப்பையும் பாதுகாக்க வேண்டியது நம்ம தானே. இது நான் யாரையும் உங்களையோ இல்ல இவங்களையோ குறை சொல்றதுக்காக இல்லை. பிறர்கள் பிற செலிபிரிட்டிஸ் அவங்க மேல நமக்கு பற்று இருக்கலாம், அன்பு இருக்கலாம், விருப்பம் இருக்கலாம். ஆனா அதுக்காக நம்மளோட உயிரை நம்ம பாதுகாத்துக்க வேண்டும் இல்லையா? இது போன்ற நிகழ்ச்சி இனி எங்குமே இந்த உலகத்துல எங்குமே நிகழக்கூடாது. அதற்கு இன்னும் மிக இலகுவான விடயம் என்னவென்றால், இவ்வளவு குறுகிய இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குகின்ற பொழுது நம்ம நேரடியா போய் பார்த்துட்டோம் இல்லையா? அப்ப பார்க்கிற பொழுது இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில நம்ம இவ்வளவு இடிபாடுக்கு இடையில நிக்க கூடாதுன்ற ஒரு சுய அறிவு நமக்கு வேணும். நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில போயிடணும். இதை இப்பதான் தொலைக்காட்சி இன்னும் நிறைய ஊடகங்கள் எல்லாம் ஒளிபரப்புறார்களே, அதை நாம் அழகாக வீட்டில் இருந்தபடியே பார்த்து ரசிக்கலாமே, மிக மகிழ்ச்சியாக இருந்து பார்த்து ரசிக்கலாமே. இவ்வளவு நேரங்கள் காத்திருந்து நீரின்றி உணவின்றி என்ன சொல்றது, நமது
மலஜலம் கழிக்க கூட போக முடியாத அளவுக்கு இவ்வாறு இருந்து ஒரு நிகழ்ச்சியை காண வேண்டுமா? சிந்திப்போமா என்னிய நல் உறவுகளே. இது மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், நான் அரசியல் பேச விரும்பல, வேற யாரையும் குறை சொல்றதுக்கு விரும்பல. ஒரு பொதுநல நோக்கோட நான் இந்த பகிர்வை விடுகிறேன். அதுவும் இத்தனை உயிர்கள் பரிதாபமாக நசுங்குண்டு சுவாசம் முட்டி இறந்த நிகழ்வை கேட்டு எனது இதயம் நொறுங்குண்டது. அதனால் இப்பகிர்வு தயவு செய்து இனியாவது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் சென்று உங்களது பொன்னான உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவரும் நாம் மனிதர், நம் பிறப்பிடம் இவ்வுலகம், நம் மொழி அன்பு, நம் மதம் மனிதநேயம், உலகில் வாழும் அனைவரும் நம் இனிய நல் உறவுகள் என்ற இனிய நல் எண்ணத்தை இதயத்தில் இரும்பென இருத்தி இயன்றவரை இன்னதே இனிதாற்றின் இந்த உலகத்துல இனம், மதம், மொழி, நிறம், அரசியல், தேசம், இன்னப்புற பிரிவினைகளும், சண்டை, சச்சரவு, போர், கொலை, கொள்ளை, வன்புணர்வு, இந்த மாதிரி ஒரு அழிவினைகளும் நிகழாது இருக்கும். எந்த ஒரு அரசியல்வாதியும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்றாக கூடி மக்களுக்கு நல்லது செய்யுங்க. ஏன் இது உங்க தனித்தனி கட்சியா இருந்துதான் செய்யணுமா? அப்ப தனித்தனி கட்சியா இருந்து செய்யணும்ன்ற பொழுது உங்க கட்சியையும் அதுல உங்க சுயநலத்தை தானே காட்டுறீங்க. மேல பொதுநல நோக்கோட மக்களுக்கு நல்லது செய்யணும்னு இறங்குனா வாங்க எல்லாம் வாங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு கூடி நம்ம சுய நலத்தை பார்க்காம பொது நலமா இறங்கி மக்களுக்கு நல்லது செய்வோம்னு செய்தீங்கன்னா அது சரியான விஷயம். ஆனா இங்க தொன்று தொட்டு இன்று வரை உலகெங்கும் அவரவர்கள் அது சுயநலத்திற்காக மக்களை பகடைக்காயாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர அநேகமான மக்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அரசியல் வருவதில்லை என்பது எனது தாழ்மையான கருத்தாகும். மக்களை நீங்களே சிந்தியுங்கள். ஏன் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் எல்லாம் ஏன் கட்சி சார்பு அது இது எல்லாருமே ஒன்னா வந்து வாங்கப்பா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்திருக்கோம், இதுல என் கட்சி இல்ல உன் கட்சி இல்ல, இந்த கட்சி பிரிவினை இல்லை, இதுல இல்ல, நான் பெரியவன் இல்லை நீ பெரியவன் இல்லை, இப்படின்ற ஒரு நோக்கத்தோட வந்து செய்யலாமே. ஐயா நம்ம உயிரையும் நம்ம என்ன சொல்றது எனக்கு புரியல, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இந்த நிகழ்வுல. நம்ம தான் பாதுகாத்துக்கணும். வேற யாரும் நமக்கு இந்த அநேக அரசியல்வாதிகளோ இல்லாத கடவுள்களோ யாருக்கும் வந்து எந்த நேரத்திலையும் உதவ போறது இல்லை. ஏன்னா கடவுள்னு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இந்த மக்கள் எல்லாம் இனம், மதம், மொழி, நிறம், அரசியல், தேசம், கடவுள்கள் இந்த விதத்துல பிரிச்சு வச்சாதான் அவங்க வாழ முடியும், அவங்க சுகிக்க முடியும். இதுக்காக உங்களை வந்து அதாவது உங்களை நம்மை மந்தைகளாக்கி அவர்கள் சுகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனியாவது நாம் சந்திப்போம், இனியாவது நாம் சிந்திப்போம். இந்த மாதிரி அவர்களது பிரிவினை சதி வலையில் சிக்கி சீரழியாது நாம எல்லாரும், நாம் மனிதர், நம் பிறப்பிடம் உலகம், நம் மொழி அன்பு, நம் மதம் மனிதநேயம், உலகில் வாழும் அனைவரும் நம் இனிய நல் உறவுகள் என்ற இனிய நல் எண்ணத்தை இதயத்தில் இரும்பென இருத்தி ஒற்றுமையாக வாழ்ந்தால் தொடர்வதெல்லாம் இனிதாகும். உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகம் வாழ் அனைவருக்கும். இதுதான் எனது தாழ்மையான அதேவேளை ஆணித்தரமான கருத்தாகும். கடந்தவை கசப்பானவைகள் தான் இருக்கட்டும்.
கடந்தவைகள் தான். இனி நிகழ்பவைகள் ஆயினும் இன்னவைகளாக இருக்கட்டும், இனியவைகளாக இருக்கட்டும். நிறைந்த இதய வலியுடன் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலை வேந்தர் முனைவர் லியோகி திரைக்கலைஞர். நன்றி, வணக்கம்.